ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். எனக்கு ஹார்ட் ஒருத்தருக்கு பிடிக்கும்ன்றது வார்த்தையில எப்பவுமே சொல்லலாது. முத்த மழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ, யானோதம் ஒரு தம்பம் உந்தன் கையில் சொல்லும். ஆனா ஆக்களுக்கு மேல கொண்டு போய் பாடினோன்னு சும்மா கட கட கடன்னு நடந்து உங்களுக்கு எல்லாம் ஏதோ கிச்சு கிச்சு ஐயோ ஆக்கள் வாங்கிக்குமே இது செய்ய போயிடுமே. படைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காற்றலோடு சேரும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். சூப்பர் தின மொமெண்ட். உண்மையா தெரியாது எனக்கு பாடுவாள். அப்ப கூட இருந்து எல்லாம் சொல்லிச்சு மிஸ் இவள் நல்லா பாடுறாள் நல்லா பாடுறாள் நல்லா பாடுறாள்னு சொல்லத்தான். செஞ்சோச்சு கடந்தேற்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா, வஞ்சகன் கண்ணடா கருணா, வஞ்சகன் கண்ணடா. அதுக்கு பிறகுதான் எனக்கு இல்ல மியூசிக் படிச்சு ஏதாவது சாதிக்க போறோம். அவ்வளவுதான். என்ன பக்கத்து சீட்ல இருந்தவரால் நீங்க நல்லா பாடுறீங்க, எப்படி எப்படி நல்லா பாடுறீங்கன்னு கேட்டேன். அது கண்ணங்கரியதுவாய் அகல் காட்சியதாய் மிகு மாற்றியதாய், கண்ணங்கரியதுவாய் அகல் காட்சியதாய் மிகு மாற்றியதாய். உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க எங்க யாழ்ப்பாணத்துல நவாலில நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், எங்கட யாழ்ப்பாணத்துல ஒரு வளர்ந்து வர்ற பாடகி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு கலகலப்பான ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட போறோம். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னால், சில இசைகள் எப்பவுமே எங்களுடைய மனசுக்கு நெருக்கமானதா இருக்கும் தானே. சில குரல்கள் இன்றைக்கு உலகத்துல எங்களோட இல்லை என்றாலும் கூட அந்த குரல்கள் எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குரலோட தான் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போறேன். வணக்கம் அக்ஷரா. ஓகே, அக்ஷராவை பற்றி எனக்கு தெரியும். ஆனா பாக்குறவைக்கு நீங்க யாருன்னு தெரிய வேணும் தானே. அப்ப உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட நாங்கள் தொடங்குவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா. நான் முத்தண்ணன் கோயில் ஆனக்கோட்டையில இருக்கிறேன். நான் இப்ப தற்போது A-level 25 எக்ஸாம் எடுத்துட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். எக்ஸாம்ஸ் எப்படி எழுதினீங்க? நல்லா எழுதி நல்லா எழுதி இருக்க வேணும். நல்லா எழுதியிருக்கிறேன். நல்ல ரிசல்ட் தரமாண்டு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இந்த கையரை ஸ்டார்ட் தக்காதான் என்னடா ஸ்கூல்ல ஜஸ்ட் கழிச்சு கொண்டு கேட்க நீ நல்லா என்னம்மா என்ன செய்யறான்னு ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நல்லா பாடுவாள்னு சொல்லி சூப்பர் தின மொமெண்ட். உண்மையா தெரியாது எனக்கு பாடுவாள். அப்ப கூட இருந்து எல்லாம் சொல்லிச்சு மிஸ் இவள் நல்லா பாடுறாள் நல்லா பாடுறாள் நல்லா பாடுறாள்னு சொல்லத்தான் எங்க இருக்க பாடுன்னு சொல்லத்தான் உண்மையில நானே பிரமிச்சு போய் நின்றுட்டேன்னு சொல்லலாம். எனக்காக ஆள் முதலாவதா என்ன பாட்டு தெரியுமா பாடினவா? இதோ இதோ என் பல்லவி. என்ன இதோ இதோ என் பல்லவி தான் எனக்காக முதல்ல பாடினவா. அதோடய நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு செம்மையான ஒரு வாய்ஸ் அதோடய நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்ப நீ ஏன் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் போக்குல இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி. அந்த நம் வாழ்க்கை பருவங்களும் நிறம் மாறுமா, நம் பாசம் மாறுமா, ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம் பாடல் சுதி மாறக்கூடுமா, நீ கேட்டனை அந்த ஆசனை பொருந்தாம போகுமா, இதோ இதோ எனக்கு உண்மையில இந்த புல்லரிக்கிற மொமெண்ட் ரெண்டு வினம் இல்லை. சத்தியமா எனக்கு புல்லரிக்குது உண்மையில. எஸ்பிவி சார் இல்லை என்றாலும் அந்த பாட்டுகள்ல அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. நான் அப்படித்தான் உண்மையில நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த ஒரு பாட்டு இது எனக்குமே உண்மையில பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு ஹார்ட் ஒருத்தருக்கு பிடிக்கும்ன்றது வார்த்தையால எப்பவுமே சொல்லலாது. என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்தே பாட்டு
சும்மா சின்ன வயசுல 3 வயசுல எல்லாம் 4 வயசு 3 வயசுல சும்மா போற போக்குல இந்த அறம் செய்ய விரும்பு 60 தினம் எல்லாம் சும்மா அறம் செய்ய விரும்பு 60 தினம் என்று பாடுற மாதிரி எப்பவுமே எல்லாத்தையுமே நான் மியூசிக்கோட கனெக்ட் பண்ணுவேன். பிறகு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதுவே எனக்கு வந்து கை கொடுக்க வலிக்குது அப்படின்டா சின்ன வயசுல இருந்து சும்மா 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 என்ன ஒரு ஓன் மியூசிக் டியூனை வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. நான் முறையா மியூசிக் வந்து கத்துக்கொண்டது வந்து என்னோட குருநாதர் அமரர் சந்திரிகா மிஸ் தான். அவ வந்து உனக்கு பாடுற திறமை இருக்கு. உன்னால வெளிய வர முடியும். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் பாட்டு பாடுறது பிடிக்கும். ஆனா ஆக்களுக்கு முன்னால கொண்டு போய் பாடினோனே சும்மா கட கட கடன்னு நடுங்கும் உள்ளுக்கெல்லாம். ஏதோ கிச்சு கிச்சு ஐயையோ! ஆக்கள் ஆகிடுமே, இது செய்ய போயிடுமே, இப்ப பேசுவினமே, அதண்டு போயிடுமேன்ட்டு சில டைம் வந்து நான் பாடாம ஓடிடுவேன் எங்கேயாவது. பாட்டு பாட போயினமாம்ன்னு கூப்பிடுறேனே, எங்க தேடி வினமாம்ன்ட்டுனா நான் இந்த பக்கத்தால ஓடிருவேன். அப்ப ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுடைய அம்மா இல்ல நீ பாட்டு பாடித்தானே ஆகணும். பாட்டு பாடன்னு அம்மாண்ட உந்துதல் தானே. எப்பவுமே அம்மா, அப்பாவ நாங்க மறக்கக்கூடாது. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ஒரு திறமை இருக்கு வந்து கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, கடைசி வர அந்த திறமைய வெளிக்கொள்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எங்களோட நல்ல உறுதுணையா இருக்கணும். அப்படிப்பட்டவை தான் எங்களுடைய அப்பா, அம்மா. அத விட எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. அக்காவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், சித்தி, சித்தப்பா எல்லாருமே பெரியம்மா, ஆசை மாமா, ஆசை மாமி எல்லாருமே எனக்கு இந்த பாடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க. அண்ணி எல்லாருமே பாட்டுன்னாலே அக்ஷரா தான். ஓகே அண்டு முத்த மழை இங்கு கொட்டித் தீராதோ முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ யானோதம் மருதம் தம் உந்தன் பெயர் சொல்லும் பொள்ளாயிரவோ சொல்லா உறவோ எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ என்னாளா என்னாளா இந்த முதலாவது பாட்டு வந்து அழகே அழகே சாங் தான். நான் அது முதல் வந்து சும்மா எத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடுறாவே நல்லா இருக்காம் அந்த பாட்டுன்னு கேட்டா போல நான் அப்ப 2017 நினைக்கிறேன். எனக்கு 17 அப்ப அப்ப பெருசா போனெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஒரு நான் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அந்த இதுக்குள்ள இருக்கேக்க இந்த பாட்டு நல்லா ஃபேமஸ் ஆகுது பாடுவோம் சும்மா ட்ரை பண்றேன். பஸ்ல இருந்து ட்ரை பண்ணேக்க பஸ்ல என்ன பக்கத்து சீட்ல இருந்த ஒரு ஆள் வந்து நீங்க நல்லா பாடுறீங்க எப்படி எப்படி நல்லா பாடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நாமளும் ஒரு சிங்கர் தான் அப்படின்னு சின்ன வயசுல ஒரு சின்ன ஒரு ஆசை. அதுக்கு பிறகு நான் முதலாம் 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சது வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில வந்து அங்க யாழ் மகளிர் இந்து கல்லூரியில அந்த ஸ்கூல்ல வந்து அருணகிரி மிஸ்ன்னு சொல்லி ஒரு டீச்சர் இருந்தவா. அவ தான் இந்த ஃபர்ஸ்டா போட்டி என்ன கூட்டிட்டு போனவா. நான் முதலாவது போட்டி செலக்ட் ஆயிட்டேன். அடுத்த போட்டியில பயந்து தோட்டேன். என்னடா நிறைய பேர் இருந்தவே அவையில போக்க ஐயோ கடவுளே பாட போறது என்று சிரிச்சுக்கொண்டே அந்த போட்டிக்கு வந்துட்டேன். அப்ப அந்த போட்டியில தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் தோல்வி இந்த பாட்டுல முதலாவது தோல்விதான். தோல்வின்னு ஆரம்பிச்சது. நான் 6ஆம் ஆண்டு நிக்கிறேன். தேவாரம் புராணம் பாட ஜாகசாலையில சாமி சுற்றி வந்து ஜாகசாலையில சாமி இருப்பார். அந்த டைம் வந்து தேவாரம் புராணம் படிக்கணும். அந்த டைம் வந்து சின்ன குழந்தைகள் எல்லாம் அடிபட்டு படிக்கணும். அப்ப நான் 6ஆம் ஆண்டு நான் போய் படிக்க மாட்டேன். ஆனா நான் மியூசிக் படிக்கிறேன். ஆனா நான் படிக்க மாட்டேன். பயத்த வெறிய யூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் வெறிய யூஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். அது பரவாயில்ல. நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணினாங்க நிறைய பேர் இருக்கிறேன். அதாவது தேவாரத்துல புல விட்டா புராணத்துல எடுத்து கொடுப்பேன். நான் கொஞ்சம் புராணத்துல ஃபாஸ்டா பாடி முடிச்சு கொஞ்சம் சங்கதியல் போட்டு நிறுத்தி நான் பாடி முடிச்சிருவேன் புராணத்தை. பிறகு ஒருக்கா தேவாரம் புராணமாவது பரவாயில்ல 2 இது பஞ்ச புராணம்னு சொல்லி அது 6 படிக்கணும். தேவாரம் புராணம், திருவாசகம், திருப்பல்லாண்டு பெரிய புராணம், திருப்புகழ் பல்லாண்டோட முடிச்சு ஆக மொத்தம் 6ம் பாடைக்க சில வேளை ஒண்ட விட்டுட்டு போயிருவேன். இல்லாட்டிக்கு ஒண்ட பாடி பிழையா பாடி மற்றத பாடி வரி இல்லாம பாடி ஏதோ அந்த பாடைக்கு புலவழியா படிச்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் தான் புல விட்டுருப்பேன். அதுக்கு பிறகு பஞ்சபிராணம் மண்டேக்க ஓகே இப்படி பாடணும் இதெல்லாம் சந்ததி போனது. இந்த நான் நிக்கிறேன் இது நடந்தது வந்து ஒரு 6, 7, 8 அந்த வயசு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு அந்த கிளாஸ் படிக்க அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகுதான் எனக்கு இல்ல மியூசிக் படிச்சு ஏதாவது ஒன்று சாதிக்க போறோம் அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று முயற்சியோட கத்துறோம். இதையாவது கடைசியா கடவுள் இருந்த வாய்ப்பு கடவுளுக்கு ஒரு குரலை தந்திருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும் அது அவருக்காக நாங்க படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு தேவாரம் படிக்க போறாங்க. நான் இது பிராக்டிஸ் பண்ணேன்.
ஒரு 4-5 தடவை பிராக்டிஸ் பண்ணி அம்மாட்ட சொல்லுவேன். நம்ம பாடுறது கேளுங்க ஒருக்கா சரியா இருக்கும். சரியா இருக்கு புள்ள. அம்மா திருப்பி சொல்லுவா. இல்ல அப்பாட்ட போய் கேட்பேன். அப்ப சரியா இருக்கு. நீ போய் சரியா தானே இருக்கும். அப்படின்னு நான் 3 தடவை 4 தடவை அம்மாட்ட போய் கேட்பேன். அம்மா சரியா இருக்கா? சரியா இருக்கா? சரியா இருக்கான்ட்டு. முதல்ல ஓம்புல சரியா இருக்கு. நீ பாடுறதே சரியா தான் இருக்குன்ட்டு அப்படி தட்டி கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கப்பல எல்லாம் ஓகே ஓரளவு தேறிட்டேன். அந்த சங்கீதத்துல பஞ்சபுராணத்துல தேறிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஓனா இந்த நானா ஒரு கம்போஸ் பண்றது ரைட்டிங் என்ன பாட்டு வரி எழுதி பாடுறது அப்ப இந்த பாட்டு வரி எழுதுறது ஆனா அவ்வளத்துக்கு டியூன் போற அளவுக்கு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எனக்கு வரையில அவ்வளத்துக்கு வரையில வசீகரா உன் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நேசிப்பதும் சுவாசிப்பதும் முந்தைய வாசானி ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் அதுக்கு பிறகு எங்கட கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது நினைக்கிறேன் 2023 நடந்தது அப்ப உமாசுத குருக்கள் என்ற ஒரு குருக்கள் வந்தார் அவர் வந்து திருப்புகழ் ஒரு திருப்புகழ் வந்து பாடினார் ஆறுங்கமா இருந்தோம்னு சொல்லி அந்த திருப்புகழ் நான் அண்டைத்தான் கேட்டேன் இந்த இது வரைக்கும் நான் திருப்புகழ் பாடுறதுல வந்து பக்தி ஆதியாமணி ஏறுமையில இருங்க இராமத்துறவா முதல்ல தான் பாடுறது திருப்புகழ்ல அதுக்கு பிறகு நான் அந்த 6ஆம் திருப்புகழ் கேட்ட பிறகு திருப்புகழா இது எவ்வளவு படிவா இருக்கு இது என்னது இது எப்படி பாடினோம் அப்ப நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணினேன் அவர் பாடிக்க ரெக்கார்ட் போன்ல ரெக்கார்ட் போட்டுட்டு பேசாம இருந்து பக்கத்துல போன்ல ரெக்கார்ட் போட்டுட்டு ஓகே அந்த ரெக்கார்டை வந்து கேட்டேன் நான் நினைக்கிறேன் அது ஒரு 2 நாள் 3 நாள்லயே நம்ம அதை பாடமாக்கிறேன் என்ன எனக்கு அதை பாடமாக்கணும் அந்த திருப்பூர் நல்லா இருக்கு பாடமாக்கி ஆகணும் வந்து நான் நார்மலா படிக்கக்கூடிய இவ்வளவு எஃபெக்ட் போட மாட்டேன் பாடங்களை கூட இவ்வளவு எஃபெக்ட் போட மாட்டேன் அந்த திருப்புகழ் பாடமாக்குறதுக்கு 3 நாள் எஃபெக்ட் போட்டு இல்ல பாடியே ஆகணும் உப்பியான திருப்புகழ் இந்த கும்பாசந்தீரத்துக்குள்ள பாடியே ஆகணும் வந்து எங்களை குருக்கள் பாடின அப்புறம் நான் போய் அவர் என்ன அதுக்கு பிறகு நான் பாடினேன் அப்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணினவரோ நீங்க நல்லா பாடுறீங்களா மாத்தியண்டு அதுக்கு பிறகு இல்ல இந்த ஒரு நல்ல திருப்புகழ் பாடிட்டு அப்புறம் சின்ன திருப்புகழ் பாடுறது இப்ப பாடுறவங்களுக்கு இது பெரிய திருப்புகழா இருக்கணும் திருப்புகழ் சைட் திரும்பிட்டேன் அப்ப நான் எங்களை மியூசிக் டீச்சரை கொண்டே பாடி காட்டுவேன் சந்திரிகா மியூசிக் கொண்டே பாடி காட்டுவேன் பரவாயில்ல பாடிட்டேனே நீ பழகிட்டேன்னு இருந்தா ஒவ்வொன்றும் பாடுறது பாடமாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கும் சில வேர்டுகள் வந்து அந்த இடையில வந்து எல்லாம் உங்களுக்கு அவ்வளவுக்கு வந்து வராது ஆனா இல்ல பாடமாக்கியே தீவனம் பண்றதுக்காக பாடமாக்கி பாடுற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல வேணும் அடைமழை வரும் மதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சேரும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு பைகள் சொல்லி என்னை வெல்வாய் அதை தெரிந்தும் கூட அன்பு மனம் அதையே தான் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும் விலகமையும் விளையாட உன்னாடுக்குள்ளே நான் வேண்டும் சீகரா உன் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் எத்தங்கள் தீரும் அக்ஷரா வந்து இப்ப ஏதோ ஒரு பெரிய சக்சஸ் எல்லாம் பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது என்ன மாதிரி அதக்கா எங்கட ஸ்கூலால வந்து எங்கட கிளாஸ் டீச்சர் சுதாயினி மிஸ் சொல்லி அவ இந்த போட்டிக்கு தான் முதல் போக விருப்பம் இல்லை ஆனா இந்த போட்டி மிஸ் சொன்னா இல்ல போய்ப்பார் சும்மா போய்ப்பார் சும்மா போ ஆனா வெற்றி தோல்வின்றது பிறகு சும்மா போயிட்டு வா அப்படின்னு சொன்னா ஸ்கூலாலயா ஸ்கூலால போனது இது ஆனா பிரதேச சபையால வச்சு சண்டையில பயிற்சி விசால ப்ரோக்ராம் வச்சது அப்ப இது வச்சு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செலக்ட் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் சொன்னா இனி அடுத்தது மாவட்டம் போகணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகி கொஞ்ச நாளையிலே மாவட்டம் அந்த போட்டியை தொடங்கிட்டு அங்க நினைக்கிறேன் 7 பேர் வந்தது போட்டிக்கு இப்ப நான் நினைச்சது பாய்ஸும் வந்தவே நினைச்சேன் அச்சோ பாய்ஸ் வந்தாலே நமக்கு கிச்சு கிச்சு வேணும்டா அவங்களோட வாய்ஸ் வந்து நல்ல சரியான பிக்சர் இருக்கு அவங்களோட வாய்ஸை காட்டிலும் அவங்களோட வாய்ஸ் வந்து நல்ல பிக்சர் இருக்கும் அவங்க ஆக்ஷனும் செய்வாங்க இந்த போட்டி வந்து எப்படின்னா பாட்டு பாடணும் நடிக்கணும் டான்ஸும் ஆடும் 3மே ஒரே நேரத்துல செய்யணும் அப்படி செஞ்சு நீங்க சரியான டஃப் இருந்தது நான் ஒவ்வொருமே எனக்கு அவ்வளவுக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது ஆனா ஆக்டிங் தெரியும் பாடுவேன்
இப்ப நான் மிஸ் இல்ல டான்ஸ் ஆடணும் அந்த அபிநயத்துக்கு ஏத்த மாதிரி சொன்னேன். இந்த ஓகே. போட்டி வந்து பாடல் நயத்தல். ஒரு பாட்ட வந்து நீங்க நயக்க வேணும். அத நீங்க டான்ஸ் ஆடணும். அந்த என்ன சொல்றது? நடிக்கணும். நடிக்கணும், பாடணும். எல்லாமே ஓகே, ஓகே. செய்யணும். கலை அவ்வளத்துக்கும் கலைக்கும். அப்ப நாங்க அடுத்து வந்து துரியோதன காண்டம் என்று சொல்லி, துரியோதனன் சபையில் நடக்கிற விஷயங்கள். அது வந்து நாட்டார் பாடல், நாட்டுப்புறத்த மெயினா வச்சு நடக்கிறது. நான் அடுத்து வந்து ஒன்று இதிகாச பாடல், மற்றது 3 பாட்டு பாடணும். 3மே பாடித்தான் ஆகணும். ஒன்று நாட்டார் பாடல், இதிகாச பாடல், கூத்து பாட்டு. 3லயும் வந்து சொன்னவே ஒன்று பாடுங்க ஃபர்ஸ்ட் என்று சொல்லி, இப்ப மாவட்ட போட்டிக்கு வந்து நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு 5, 6 பேர்கிட்ட ஜட்ஜா இருந்து அதுல. நான் நினைச்சேன் ஐயோ பயமா கிடைக்கே இல்ல. சரி பயத்தோட நான் முதல் போட்டி நான் வின் பண்ணி ஆகணும் அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல போனேன். அந்த போட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அதுலயும் ஃபர்ஸ்ட். வியாச குரு எழுதிய மகாபாரதத்தில் இருந்து துரியோதன சபை பற்றி அரவுக்குடியுடைய துரியோதன சபை பற்றி பாட வந்தே கண்ணங்கரியதுவாய் அகல் காட்சியதாய் மிகு மாற்றியதாய் கண்ணங்கரியதுவாய் அகல் காட்சியதாய் மிகு மாற்றியதாய் துண்ணக்கி நீயதுவாய் நல்ல சுபதரு நீருடை யமுனை எனும் யமுனை என்னும் யமுனை ஆற்றிலே நதி இருமருங்கிலும் அவன் கோட்டை துரியோதன கோட்டை அரபு கொடியுடைய துரியோதன கோட்டை இருந்தது தேங்க்யூ அக்ஷராவா. செம்மையா இருந்துச்சு உண்மையில. ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்மையில சரியான வெர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். செம்மையாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம கொழும்புல வந்து 25 மாவட்டமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல வந்து தமிழ் மாவட்டம் வந்து 12. ஓகே. அப்ப எனக்கு போட்டி வந்து 12 பேர் வந்தவே. 12 பேரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஜக் ஆயிட்டீங்க. அது வந்து அங்க போன முறையும் ஒரு போய் வந்து போட்டிக்கு இல்ல இவர் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டிக்கு. ஆனா இந்த போய் போற போட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் அடிச்சு கொண்டு வருவாராம். அப்ப ஒரு டஃப்பான காம்படிட்டரோட தான் நடந்திருக்கு. 3 பேர் டஃப், சரியான டஃப். எனக்கு வந்ததுல 3 பேர் டஃப். அப்ப நான் சொன்னேன் ஐயா ஏதோ இறக்கி இருக்கணும். ஆனா எனக்கு அந்த டைம் வந்து எங்களை கோவிக்கிறோம் எனக்கு தொண்டை புஸ்டா போச்சுது. மேல் பிச்செல்லாம் வடிக்க எல்லாம் போயிட்டு தொண்டை அடைச்சிட்டு அப்பனே எம்பெருமானே முருகா சண்முருகான்னு போட்டு இல்ல போற புத்தகையிலையும் அப்பனே புத்தாண்டு கும்புறது, போற மாதவையிலையும் அப்பனே மாதாண்டு கும்புறது. எங்கட வடிவேண்ட ஜோக் மாதிரி எங்களை கோவி சொல்லலாம் கத்தரே இப்படி என்ன மெத்தான நபர் அந்த கொழும்பு போந்தனைக்கும் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு போனது. ஆனா நான் கும்பிட்டு சாமியை நான் கைவிடவே இல்ல. போட்டி டைம் எனக்கு ஒன்றுமே நடக்கல. ஒரு மாதிரி வின் பண்ணியாச்சு. முதல் சந்திரிகா மிஸ் தான். அப்ப சந்திரிகா மிஸ் இறந்து ஒரு கொஞ்ச நாள் 2-3 மாசம் தான் மிஸ் இறந்து இருக்கு. அந்த மிஸ்ஸோட பிளெஸிங்கும் உங்களுக்கு இருக்கு. உண்மையில கட்டாயம் இருக்கு. உண்மையா சத்தியமா அது உண்மையா அவாவால இதுவும் அப்படியே அந்த ஒரு பிளெஸிங்கோட போய் அந்த அவார்ட் செரிமனில வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வேண்டிய இப்ப நான் ஒரு தேசிய விருதாளரா இருக்கிறதுக்கு காரணம் சுதாயினி மிஸ், சந்திரிகா மிஸ் 2 பேரையும் நான் எப்பவே மறக்க மாட்டேன். அதை விட என் அப்பா அம்மா என்ன போனாலும் என் அப்பா அம்மா 2 பேருமே என்னோட கூட வரையணும். அந்த டைம் பெரிய சப்போர்ட். ஏன்னா சிலவுல ஃபேமிலிஸ் வந்து கொழும்பு போறது தூரம், அது பிள்ளை படிப்புன்னு பாக்குற அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா படிப்பு தான். ஆனா போட்டியும் சமுதாயத்தோட ஒத்து எப்பவுமே நடக்கணும் வந்து. சரி நான் வந்து கொழும்பு போறேன் சிங்களீஸா இருப்பேன் மிஸ், நமக்கு சிங்களம் தெரியாது, என்ன வச்சு நாங்க என்னத்த கதைக்க போறோம்னு சமாளிச்சு அந்த சிச்சுவேஷன்ல போனது. ஆனா உண்மைக்கும் சொல்ல போனா சிங்களீஸ் எல்லாருமே நல்ல க்ளோஸா எங்களோட பழவினவே. அது மட்டும் இல்லாம அந்த போட்டி வந்து கணக்கு பேர் மத்தியில நடந்தது. நேஷனல் நடக்குதுன்னா ஒரு திறந்த ஆடிட்டோரியம் மாதிரி. இந்த வாய்ஸ் வந்து பாடுற ஹை பிச்ல கேட்டுனா அது ஃபுல்லா அப்படியே கேட்கும். இப்ப ரோட்ல இருந்தாக்கள் கூட வந்து அந்த ப்ரோக்ராம் பாத்துச்சுன்னா அந்த இடத்துல நான் என் அப்பா அம்மாவை தான் பெருமைப்படுத்திருக்கிறேன். இதுக்கு எனக்கு முழுக்கரணம் அப்பா அம்மா தான்.
மியூசிக் கிளாஸுக்கு அனுப்பி பாடுபட்டு அப்பாதான் ஏத்தி எப்பவுமே அப்பாதான் என்ன எப்பவுமே ஏத்தி இறக்குவார். அம்மா வீட்டு இருப்பா, அம்மா வீட்டை கடையை பார்த்து கொண்டு இருப்பா. அப்பாதான் எப்பவுமே என்னோட ஃபுல்லா போட்டி என்னாலே போய் பாடு. தோல்வியோ வெற்றியோ அது ஒரு விஷயம் இல்ல. பங்கு பெற்றோம். அது ஒரு முன்னேற்றகரம். இப்பத்திய பிள்ளைகளுக்கு பங்கு பெற்று தன்மை வருது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த இது வெற்றி தோல்வி ஏற்றுக்கொள்ற மனப்பக்கம் இல்ல. சில பிள்ளைகளுக்கு இருக்குது. ஆனா அதை வளர்த்து கொள்ளணும். ஏண்டா நாங்க ஒன்றுல தோத்து போனோம்டா திருப்பி அந்த இடத்துக்கு களமிறங்கி போக எங்களோட மனமோ சரி, எங்களோட உடலோ சரி, மற்ற சுத்தி இருக்கிற கதையோ சரி எப்பவுமே எங்களை விடாது. ஆனா நான் அதை எப்பவுமே எதிர்பார்த்தது இல்ல. எப்பவுமே நான் அதை பற்றி அந்த மைண்ட் பண்றதே இல்ல. நெகட்டிவ் வருதா அதுக்கு நான் எதிர்த்து நின்று எப்படி பதில் சொல்லி இந்த சமுதாயத்தோட வாடணும். ஏனண்டா மீடியா யோசிக்க நாங்க கன விஷயத்த யோசிப்போம். என்னடா நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், என்னவோ நேம் ஸ்பாயில் ஆகலாம். ஆனா எங்களோட தமிழ் சொந்தங்கள் எப்பவுமே ஒரு தமிழ் பிள்ளைக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணி கொண்டு இருப்பினும் எப்பவுமே தமிழ் அழியாது. அதுக்கு காரணம் எங்களோட வந்தாரை வாழ வைப்போர் தமிழர் தான். எப்பவுமே தமிழர் எப்பவுமே எங்களோட கூட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இதுதான் இந்த மியூசிக் ஜேர்னி. இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு தேசிய விருது இப்ப இலங்கையில, அதாவது யாழ் மாவட்டத்துல ஒரு தேசிய விருதாளரா 18 வயசு பிரிவில வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2025 நடந்த போட்டியிலையும் நான் நேஷனல் போறேன். இந்த வருஷம் நடந்த போட்டிக்கு நான் நேஷனல்ல தெரிவாயிருக்கிறேன். தேங்க் காட். நான் கடவுள செயலால அந்த போட்டியிலையும் நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அதுவும் எனக்கு கடவுளரால கிடைக்க வேண்டும். கட்டாயம் கிடைக்கும். நன்றி அக்கா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய நடி பணிவாடா கருணா மன்னித்து அருள்வாயடா கருணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா கருணா வஞ்சகன் கண்ணடா கருணா வஞ்சகன் கண்ணடா. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஆளுமை அக்ஷராவை சந்திச்சதுல உண்மையில சந்தோஷம். இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா இசையை ரசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் நீங்க இந்த காணொளியையும் ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அக்ஷரா பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே எங்கட தமிழை நாங்க மறக்க கூடாது. அதே மாதிரி தமிழ் தாயை மறக்க மாட்டோம். இப்படிப்பட்ட தமிழ் சொந்தங்கள் இருக்கிற இவ்வளவு ஒரு பரந்துபட்ட இந்த இலங்கையில இலங்கை அப்பாற்பட்ட எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இந்த வீடியோஸ் பாப்பீங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் யுவர் சில்ட்ரன்ஸ். உங்களோட பிள்ளையா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ண நான் எனக்கு என்னை விட எனக்கு பின்னால இருக்க சின்ன பிள்ளைகளே நான் வளர்த்து விடுவேன். அதே மாதிரி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். கட்டாயம். ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ சோ மச். எனக்கு உண்மையில நீங்க ஓகேன்னு சொல்லி இந்த ஒரு இன்டர்வியூக்கு வந்ததுக்கு உண்மையில ஒரு தேங்க்யூ. அது மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தொடர்ந்து அக்ஷராவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து உங்களோட பிள்ளை மாதிரி மேல தூக்கி விடுவோம்ன்றதான் எங்களோட பெரிய ஒரு விருப்பமாவும் இருக்குது. ஆக இதோட நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிக்க போறோம். இன்னும் ஒரு வீடியோல பார்ப்போம். மறக்காம இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன்.